ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஜபாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சிம்பிள் வெஜ் பொரியல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு பவுலில் கேரட் பீன்ஸு வேக வச்சு எடுத்துருக்கேன். இது பாருங்கள் எப்படி வெந்திருக்கு. நான் ஒரே ஒரு விசில் போட்டு 90% வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன். அதில் லைட்டாக சால்ட்டு போட்டிருக்கேன். ஒரே ஒரு சின்ன பொட்டேட்டோ சேர்த்துருக்கேன், ஜாஸ்தி சேர்க்கல. இல்லை பீஸும் சேர்த்துருக்கலாம், நான் வந்து என்கிட்ட அவைலபிலிட்டி இல்லை அதனால் நான் சேர்க்கல. அதுக்கப்புறம் ஆனியன் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன், கறி லீஃப் எடுத்து வச்சுருக்கேன். தனி மிளகாய், அதாவது வீட்டில் மாமூலி யூஸ் பண்ணுற மிளகாய் பொடி வந்து எடுத்து வச்சுருக்கேன். கீ, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். கடுகு, ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் வந்து இந்த மாதிரி மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் துருவியும் போடலாம், நான் வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் வந்து தேவையான இன்க்ரீடியண்ட். ஒரு பேனில் நீங்கள் வந்து கீ யூஸ் பண்ணலாம், இல்லை கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணலாம். நான் வந்து கீ யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு கீ போட்டுட்டு அதில் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டிருக்கேன். அது நல்லா ஃப்ரை பண்ணணும். ஒரு 70% ஃப்ரை ஆன மேலே ஆனியன் எடுத்து போடணும். 90% பண்ணிட்டு நம்ம அப்புறம் ஆனியன் போட்டோன்னா பருப்பு வந்து தீஞ்சிடும். ஒரு 70% ஃப்ரை, தால்லாம் ஃப்ரை ஆன மேலே இந்த ஆனியனை போட்டு ஃப்ரை பண்ணணும். பாருங்கள், ஆனியன் வந்து இன்னும் சின்னதாக கூட பொடிசாக போடலாம். நான் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நல்லா வதங்கணும். அதில் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணோன்னா சீக்கிரமாக ஆனியன் வந்து குக் ஆகிடும். நான் ஆட் பண்ணியிருக்கேன், பட் காட்டல வீடியோவில். லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி வந்து வெஜிடபிள்ஸ்லேயும் நான் சால்ட் போட்டிருக்கேன், இதுலேயும் கொஞ்சோண்டு சால்ட் போட்டிருக்கேன். அதனால் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்து நான் கம்மியாக தான் போடுவேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது எல்லாமே தாளித்து நம்ம குக்கர்லேயும் போட்டு விடலாம், அது அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. இந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்தோம்னா அவ்வளோ டேஸ்ட், நல்லா சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அப்புறம் காஞ்ச மிளகா ஒன்று ஆட் பண்ணேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் காஞ்ச மிளகாயை. பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை ஆன மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க கேரட், பீன்ஸு, பொட்டேட்டோ எல்லாம் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போடணும். கூட பட்டாணி இருந்து போட்டாலும் நல்லா இருந்திருக்கும். என்கிட்ட இல்லை அதனால் போடலை, நீங்கள் போட்டுக்கலாம். கூட இன்னும் பீட்ரூட்டோ போடலாம். நம்மக்கிட்ட என்னென்ன காய் இருக்கோ எல்லாமே ஆட் பண்ணலாம். நான் வந்து சிம்பிளாக போட்டிருக்கேன் பாருங்கள். பசங்களுக்கு காயே சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்க சாப்பிடுவாங்க. பாருங்கள், மிளகாய்த்தூள் வந்து நான் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன், பசங்க சாப்பிடுவாங்கன்ட்டு. நீங்கள் வந்து இன்னும் கூட குறைச்சல் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி எல்லாமே வற்றிடணும். உப்பு நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். குழந்தைங்களுக்கு வெஜிடபிள்ஸே சாப்பிடாத குழந்தைங்க வந்து இந்த பொரியல் செஞ்சால் அவங்க கூட சாப்பிட்ருவாங்க. பாருங்கள், அப்புறம் லாஸ்ட்டாக தண்ணியெல்லாம் வற்றின மேலே மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காவை ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான், இந்த டிஷ் ரெடி. சிம்பிளான ஒரு வெஜ் பொரியல். நம்ம வெயிட் லாஸ்க்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா வெயிட்டும் ரெடியூஸ் ஆகும். பசங்களுக்கும் இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும். பாருங்கள், மறக்காமல் ஜபாஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நெக்ஸ்ட்டு வர வீடியோ எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.